ஆட்டல் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ரதியம்மாவின் வீட்டில் ஆட்டப்போம். வீட்டில் ஆட்டப்புறம் வச்சிருக்கோம் எங்கட மரத்துல ஆயிஞ்சது அது ஒரு பாதி காண வேணே சம்பல் தான் சரி போய் ஆமா பப்படமே வாங்கலாம் நல்லாதான் அடுத்த படம் ரதியமா அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் ரதி, நான் சனு, நான் டிலான், நான் விது. இப்ப நாங்க ஒரு பிரசான சமையல் வீடியோ ஒன்று பார்க்க போறோம். என்ன சமையல் ரதியம் அது சமையல் வீடியோ என்னண்டாமோ, நாங்க இந்த தம்பியா கடையில்றானு கண்ணாகுடி நாங்க சாப்பிட ஒரு பூரி செய்து சொல்லி அது வந்து முக்கியமா வந்து இது செய்யறதுக்கு காரணம் வந்து நம்மட மிது பசியில இருக்கிற அதிகமான சாப்பாட்டுக்கு மிது அடிமை பிரியாணி அடிமை. அதே சொந்த மகளுங்க நான் சாப்பிடுறேன் சத்தியம் கொஞ்சம் வயிற்று கொண்டு பாருங்க எனக்கு தேவை அதிகமா. அப்ப இந்த பூரியை செய்ய தெரியல கொண்டு வைங்க. நாங்க பூரி செஞ்சா நாங்க இருக்கமே அப்பா புள்ள இருக்காரு, அம்மா புள்ள வருவாங்க. இப்ப நீங்க இந்த இருக்கிற எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். நல்லா நம்ம எடுத்துவாங்க. ஒருத்தர் உங்களுக்கு தேவை. ஆமா நான் தருவேன். இதத்தான் நாங்க இந்த காணொலியா பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரதியம்மா எங்களுக்கு பூரி சுட்டு தரப்போறாங்க. இந்த பூரியை வந்து எங்களுடைய பக்கத்துல இருக்கிற 3 நபர்களுடன் சேர்த்து ரதியம்மா ஆசைப்பட்டுருந்தாங்க பூரி சுட்டு தாங்க. அதான் ரதியம்மா செட் பண்ணிக்க. மாவு எங்க ரதியம்மா இருந்த மாவா இல்ல கடை மாவு எங்கட விட்டு இருந்த மகன் 1/2 கிலோ எடுத்து கூப்ப மாவா இல்ல சுட்ட மாவா? ஆட்டோமா 100 கிராம் ஆட்டுக்குட்டிமா ஆட்டல் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ரதியம்மாவின் வீட்டில் ஆட்டப்போம். அதிகமா கோயிலுக்கு எல்லாம் போய் பாருங்க ஒரு தெய்வீகமான ஒட்டிக்காங்க. கோயிலுக்கு போய் கண்ணனை ஓகே பரவாயில்ல நல்ல விஷயம். அப்ப சமையல் ஆரம்பிப்போம் வேணா ரதியம்மா. ஓகே, பெஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? இப்ப தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும் மகன். என்னென்ன தேவையான பொருட்கள்? தேவையான பொருட்கள் அப்பச்சோடா மகன், இந்த மாவு இருக்கும் மகன், இந்த அரிக்கு உப்பு இருக்கும் மகன், இந்த அரிக்கு நாங்க ஒரு தேங்காய் வச்சிருக்கோம் எங்கட மரத்துல ஆயிஞ்சது. அது ஒரு பாதி காண வேணே நாங்க ஒன்றையும் போடுவோம். ஒரு வெங்காயம் தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். மற்ற இதுக்கு இருக்குமா ஆயுதப்பட்டு இருக்கி. பெஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் ரதியம்மா? பெஸ்ட்டுக்கு மகன் மா பனையப்புறம் அளவுக்கு ரொட்டி மாய்த்தமா எடுக்கணும். பூரி சின்ன ரொட்டிக்கு சரி ஓகே. இந்த உப்பு அப்புறமா தேவையான நாங்க ஓய்வுப்படியே டேவன் வடிக்கிறீங்கடா. நம்ம தொம்மகன் ஸ்கூல்ல ஒரு பூரி கடை இருந்தது. அனுசரினாங்கன்னா அந்த சம்பல் தான் கூட கடிச்சா போறது. ஓகே ரதியமா வெறும் பூரி மட்டும் தானா? சம்பல் இருக்கா? வேற சம்பல் தான் சரி பூரி. நீங்க வந்து இது காலை உணவு எடுத்துக்கொள்ளலாம். இதை என்ன உங்களோட வீட்டுல எதுவும் வேலைகள் நடந்தாலும் ஒரு வயல் வேலை எந்த வேலையை அனுப்பிச்சுனாலும் காலமே சாப்பாடு இதை டக்குன்னு செய்யலாம் உங்களோட வீட்டுல. ஆனா எப்படி ஊதி வரேனே பப்படத்தை போடலாம் பூரி சின்ன போட்டாச்சு ஊதிட்டு நல்லா. ஆனா சனு நான் கேள்விப்பட்டேன் இதுவா கூட விட்டு ஒவ்வொரு நாளும் பூரி தானா? இல்ல உண்மையா சீரியஸா? காலையில எழும்புன உடனே பூரி சம்பல் கட்ட சம்பல் அவன் அம்மா செஞ்சு கொடுக்குறதான் கேள்விப்பட்டான். அப்படின்ற அடிக்கடி அம்மா ஏதாவது விஷயமாங்கடா முதல்ல கொஞ்ச நாள் இந்த அரிசி தானே பழைய சோறு தானே பழைய சோறுல அம்மா கொட்டுறல முந்தைய அந்த காயை போட்டு அந்த இடிச்சு அதை கொண்டு இந்த கடை இங்க பக்கத்துல மில்ல ஒன்று கப்பி அடிச்சு வந்து தேங்காய் அது வேற லெவல் நானும் அப்படி சூப்பர். பழைய சோத்தை காய வச்சு அதை வந்து இடிக்கிறேன் இந்த இது மாதிரி மாவாக்கி இடிச்சு இந்த தேங்காய் பூ எல்லாம் மறுத்து அப்படி நல்லா திருவசமா விரட்டுமா? அப்படியா? கரண்டி எடுத்து போடுங்கம்மா. ஓகே அப்பச்சோட போட்டா கொஞ்சம் ஊதி வரும் தம்பி போட அப்புறம் அளவு பாருங்க ரதியம்மா. அப்பச்சோடா கூட நான் மஞ்சள் நிறத்துல பாரு தெரியுமா? சரி ரதியம்மா அளவு வேணுமா? ஓகே ஈஸ்டர்ல வர என்னடா அது வரை இது வரும். இன்னைக்கு எங்கட விது இதெல்லாம் செய்யல ஏன்னு தெரியல. ஏன்டா நீ செய்யல இன்னைக்கு?
மிருகு நான் செய்து கொடுக்க போறேன். அதான் கதை. எத்தனை நாள் நீங்களும் செஞ்சிருந்தாங்க சாப்பிட்டு சாகுது. இன்னைக்கு நான் செஞ்சாருண்டா. மைண்ட் நல்லா இல்லாடி நாங்க செஞ்சு இடம் கொடுத்துருக்க மாட்டோம். அடுத்து நம்மளோட கையில பிசைற ஒரு வடிவம் என்னடா இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறோம்மா. எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் கையெழுது நான் ஒட்டி பிடிக்கணுமா. சொட்டா வரும் முடியும் எண்ணெய் ஊற்றினா. சொட்டா வரும் அதிகமா. அதான் கடையில் பரோட்டாக்கள் அடிக்க விடுவோம். மத்தியா எண்ணெய் போட்டு அடிப்பாங்க. பரோட்டா அடிப்பாங்க. ரொட்டிகள் மேல பொரிச்சு வேண்டாம். பரோட்டா என்னுடைய அதிகமான வீட்டை அந்த புளிய மாட்டை செஞ்சாஞ்சு என்ன அதே மாதிரி அப்படி வந்து 1000 ஆஞ்சி கொண்டு வச்சதே சாப்பிடுறீங்க. என்ன ஆக்கிறா நீங்க? நாங்கள் அப்படிதான் அதில் உறக்கினது. ஓகே நீக்கிங்களா நீக்கி பரோட்டா அடிச்சுட்டாங்களே. பரோட்டா நமக்கு பழக்கம். பரோட்டா சொல்லி சொன்னது மேக்கர் பரோட்டா மேக்கர். டேய் பரோட்டா தோசை கல்ல போடலாமாடா? போடலானே போகலாம் போகலாம் ஓடுவானே. அப்போ அடிக்க முடியாது. பீச் ரொட்டி அடிக்கிறீங்களா? பீச்சில் மேஜில் பீச்சு போய் அடிக்கலாம். தகடு வேணும். பீஜா கடைக்கு விட்டு மிஷினை விட்டு ஏற்றிவா நான் நாளைக்கு தகடை வாங்கி இதில் அடிச்சு போட்டு போட்டலாம். வாங்கண்டா சண்முகட்டை அப்படி செட்டோட. கண்டிப்பா சரி. உங்களுக்கு சாரம் கண்டிப்பா சரி. சிக்கல் தான். ரதியமா கடும் வேகமா வேலை செஞ்சுருக்காங்க. பூரிக்கு கொஞ்ச நேரம் போட்டு அப்படி வைக்கணும். ரதியமா கொஞ்சம் வெஜ்ஜா தான் கொஞ்சம் போட்டு நம்ம சம்பளுக்கு தேவையான சம்பளம் செய்யப்படும். கடைசியா சொல்லுவோம் வேணே. ஏதாவது ஒன்று டக்குன்னு ரெடி பண்ணாதான் சாப்பிடலாம் முடியும். பூரி இந்த இது உருட்டும் போது கொஞ்சம் சொட்டா இருக்கணும் ஐயா. ஏன் ரதியமா ரொட்டி மாய் அந்த கம்பு மாய் இருக்கிறேன். பூரினே ஓகே ஓகே. இதை முடிவு எப்ப முடியுதா? ஓகே இப்போ வந்து மாவுல நல்ல சொட்டா வந்துதுமான். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட வச்சிருக்கோம். நம்ம இது செய்யக்கூடாது. இது தேங்காய் கொஞ்சம் கையில வாழை வச்சுக்கோ. வாழையிலையும் கொஞ்சம் இணைஞ்சு விடணும். தேங்காய் கையில தானே விட்டா சூப்பரா வச்சு பாருங்க. ரதியமா செஞ்சு காட்டுறாங்க. சொப்டா இருக்கு பாத்தியா? வெளியே போகுது. சின்னனா தான் செய்யணும். பூரி என்ன ரதியமா? பூரி ஏண்டா அந்த ரொட்டி மாதிரி எடுக்க கூடாமா. கொஞ்சம் சொட்டா எடுத்தா தான் அது பூரி மாதிரி இருக்கும். சொட்டா எடுக்கணும். இல்லாட்டியாவது பானிபூரி போய் பானிபூரி மாதிரி போய் கத்துலா. பூரிக்கு வந்து பருப்பு வெள்ளை கறிக்கு தான் மாச்சு ஓட்டு. அதுவும் சொல்ல போறேன். சம்பளம் வைக்கிறேன். 10 ரூபா பூரி. எவ்வளோ பூரி? 30 ரூபா. 100 ரூபாய்க்கு 3. மெல்லிசா போட்டா ஊதும் நல்லா. என்னடா விதி சாப்பிடுறா? பச்சை மாவுல எடுத்து அடிக்காம போல. பச்சை மாவுல எடுத்து சாப்பிட்றான்னு தெரியும். அடுப்பை மூட்டுங்க பிது. நான் போட்டு பாப்பேன். என்ன கதியம்மா போடுங்க. இது கதியா நான் வந்துட்டு இது இப்போ ராஜத்துக்கு போயிடா தங்கம். சரி கொஞ்சமோட ஊத்தடி இஞ்சி வரும். இதுதான் அடிக்காத நீ. இல்லப்பா சரிடா போட்டுருவோம். என்ன கொதித்தடா சொன்ன மாதிரி என்ன வைக்காண்டி கையை கொஞ்சம் பாரு. வச்சிருக்கேன். கொஞ்சம் கொதிக்கட்டுமே. கையை கொஞ்சம் வேண்டாம் வச்சு பாரு கொஞ்சம். ரைட் கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கட்டும். அதிகமா 2 பேர் காத்து கொண்டு இருக்காங்க போறதுக்கு. தம்பி எல்லாம் அதிகமாக குடிச்சு சாப்பாடுங்க. சாப்பிடல நீங்க வச்சு? நாங்க சாப்பிட்டோம். என்ன சாப்பிடுறீங்க? கடையிலேயே சாப்பிட்டேன். என்ன பூரி காலையிலையா? இல்ல இல்ல அவங்க இவ்வளவு என்ன நம்ம இது சாப்பிட்டீங்களா? கடையில சாப்பிட்டீங்க பூரி? எங்க சாப்பிட்ட? எந்த கடையில? கடுவாந்துட்டு போடுமா? இல்ல என்ன கொஞ்சம் கொதிக்காம கொதிக்குதுமா. என்ன கொதிக்க பாருங்க. அடிக்குதேம்மா. கொதிக்குதுனே கொதிக்குது. கையோட கரண்ட் எடுக்கணும் தெரியுமா? அட இதுவும் தாண்டு ஆனா கிடக்கு. ஆனா குறைஞ்சு வாண்ட மேல கிளம்பு பப்படமே வாங்கலாம்.
போட்டது வரியா பொறிஞ்சுது ரதியம்மா. அது போட்டோ இறக்குறேன். சொல்லிட்டேன் யார் 100 ரூபா பறிக்கலடா. இல்ல அப்படிதான் ஆகிடா. கணக்கு அப்படம் வேலைக்குடா. அதிகமாக வரேன் ரதியம்மா வேலை. ஒரு ஆள் செஞ்சு கொடுக்குற ஒரு ஆள் இறக்குற ஒரு ஆள் வாங்குற. ஆனா இது என்ன குடிக்காமா என்ன பிடிக்காது. போட்டோ இருக்கிறாரு நான் பாருங்க பப்பட வேங்க சரி அடுத்த அப்பலாம் அதே ஊதி ஊதி வேறு இது வடிவம். இதுதான் பூரி. என்ன சாப்பாடுலாம் கண்டுபிடிச்சாங்கன்றா. பூரி போண்டா புது புது பேர் என்ன பூரி போண்டா. எவ்வளவு வள ஆகுதுராய். அதே ஃபெஸ்ட்டுக்கு நம்ம போட்டது என்னஞ்சண்டா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கீட்டாக இல்லை. இப்போதான் கீட்டாகி வருது. ஆள் எப்படி ஊதுறாருண்டு வருமா பலூன்ன்றதுதான் பலூன் 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 ஊதுற மாதிரி கொஞ்சம் பிரெட் போடுறானு பிசினஸ் கொண்டு இருக்குதாமா. ஏன்டா கேளு ரதியம்மா குடிச்சது அது. இது டிலானி குடிச்சது. அது டில்லானி பிடிச்சது இல்லை ரதியம்மா. ஓகே ஓகே என்ன ஹீட் இப்ப இப்போ கீட்டாகி வருது. ஓகே அடுத்தது இதை பாப்போமா. இதுவே டில்லானி பிடிச்ச பாப்பா. அதிகமா பிடிச்சது வேற மாதிரினே இல்ல இது கொஞ்சம் பாத்துக்கணும். அடிப்பன் அந்த தம்பி எடுக்க மாட்டான். அந்த தம்பியா எடுக்கிறது. ரெண்டுமா இது அப்படிதான் வருது. எப்படி எப்படி பூரி மட்டும் ஊதி ஊதி வர்றது. பூரி உண்டா ஊதித்தாம ஜாமரு என்ன ஆனா ஊர்ல ஒரு ஆளுக்கு பூரி வையக்குள்ள வரந்து யாருக்குடா ஆறுக்கா சொல்லல நான் உனக்கு தானே சம்பவம் சம்பவம் பொறுப்பு ஆள் அள்ளி போட்டாரு. எண்ணெய் வளர்ந்துருடா. எண்ணெய் வளர்ந்து ஆளுக்கு இதெல்லாம் ஓகே கிட்ட பிடிங்க. ஓகே அது ரதியமா கிட்ட வச்சுட்டாடா. ஓகே ஓகே அடுத்து இறக்கியாச்சு. அடே 4 பூரி போடுவே டக்குன்னு டக்குன்னு ஊதுது அமைது பத்தியா. பூரியண்டா அப்படிதாமா. எத்தனை அடக்குறா நீ நிறைய இருக்கு. 15 சட்டி உள்ள வர போகுது இது ஆனா ஊதுறதுக்கு காரணம் வரண்டில்ல ஆகும். ரதியமா இல்ல அப்ப டிலானியா அப்பச்சோடா அப்பச்சோடா கண்டுபிடிச்சிட்டேன் என்ன. ஓகே எத்தனை நாளைக்கு நாங்களும் உங்களோட சுற்றுலா இலை வாழை இலை நம்ம அண்டு போட்ட பட்டிஷன் அப்படிதான் அதிகமா போட போட இறக்கலாம். அது கடிஞ்சம் அது அன்றைக்கு பெரிய ஒரு சம்பவம். அள்ளி தட்டுட்டாங்க. அது ரெண்டு உண்மையிலே ஒரு சம்பவம் நடந்த மக்களே. எங்களை ரதியமா பாத்தீங்கன்னு சொன்னா முதல் பறிஞ்ச 2 பரிசையும் கோவத்துல தூக்கி எறிஞ்சுட்டாங்க. காரணம் என்னடா அது கொஞ்சம் சொல்லடா காரணம் பெரிய காரணம். அதாவது கூட நான் சொல்றேன் பாத்தீங்கன்னு சொன்னா ரதியம்மாண்டு சின்ன ஒரு டென்ஷன்ல வேண்டவங்க கண்டு அப்ப சனுவை விட்டுட்டு போய்க்காங்க. கொஞ்சம் பார்த்து கொள்றாண்டு கரண்டியோட போயிட்டாங்க. பாத்துக்கொள்ளது கரண்டியும் தரல போயிட்டான் ரதியம்மா. கரண்டி கொண்டு போய் வார நேரம் பார்த்தா 10 பேர் கிடைக்கு. ரதியம்மா போட்டி தெரிஞ்சுட்டா ஒரு 2 அதை பார்த்தா பூரியை தூக்கி எறிவாங்க. பூரி எறிய மாட்டீங்க. அவனை விடாதீங்க. அவனை பிடிச்சி கொள்ளுங்க. பசையும் கூட இருக்கு. டக்கு செய்ய விடுதேன். உண்மையா மிது காலையில இருந்து நீ சாப்பிடலடா. தெரியல சாப்பிடல. ஆனா ஒண்ணு இல்லடா நானும் சனவும் சாப்பிடுதோம். அது சரி நீங்க 2 அங்கால போக்குல விளங்கிட்டு எனக்கு என்ன டிலானி நான் நீ இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா தானே கை இப்படிதான் போகும். அது சொல்ல மாட்டேன் நாங்க பிரட்டுமா அடிய பார்த்தேங்காண்டே வளஞ்சோட அடிச்சு வைக்கிறாப்பா. சும்மா சும்மா வளஞ்சோட அடி
அந்த மெல்லிசை செஞ்சதுன்னா வந்து வருது கனமா செஞ்சதுக்கு உள்ளவே ஆனா கடுமையா முருவ விட்டா சொப்டா வராது வராது வடி வர என்ன படிங்க கொஞ்சம் புத்தாம் முடிச்சிருக்கோம் கிட்ட பிடிக்கன்ற திட்டமிட்ட சதிரா இங்க எனக்கு வெக்கடிக்குது கிட்ட பிடிக்கன்ற ஆனா மிதுவுக்கும் சாணுவுக்கும் இல்லையா நான் சாப்பிடல சரி எனக்கு அதிகமா குடிராணி நம்ம வாடகையில வச்சு சம்பளையம் கொட்டி சாப்பிடுறோம் அடியே பாரு இப்ப அடிக்கடி இது வருது மோட்டார் ஒரு ஏதாவது கண்டுபிடிக்கணும் சத்தத்தை பார்க்கலையா கொடுப்பா மிஷின் பன்னெண்டா இது செல்லு அண்ணா கொண்டு மாட்டி போட்டு பாரு எடுத்துவான் காணாமல இல்ல அதிகமான போயிட்டு வந்து இன்னும் எத்தனை நடக்கு இன்னும் 10 கிலோடா எப்படி காணாண்டே பாத்தியா சத்தியம் ஆரம்பிச்சு எங்கடா எண்ணெய காணல என்ன அப்படியே ஆயிருக்கேண்ணா முடிக்காடப்பா ஏன்றதையும் என்ன பிடிக்கிறா சொல்லுங்க அதிகமா அதுக்கு ஏதோ செஞ்சு வச்சுக்காங்க மகன் சொல்லுங்க ஏன் என்ன பிடிக்கலண்டி என்ன இது பிடிக்கிறல்ல இப்படி செய்யறோம் செலவு குறைவு கொஞ்சம் கொண்டு கூப்பமா மட்டும்தான் தேவை மகளே பாருங்க கூப்பமாய் கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சமையல் இறக்கும் சில நேரம் பொரிஞ்சாலும் பொரிஞ்சு வடிக்கிட்டா அதை நூத்திடுமா என்னையா விட்டு போட்டேன் இறக்கல இல்ல செய்து இறக்கல ஓகே ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஈஸியான முறையில் செஞ்ச இந்த பூரி தான் செஞ்சு முடிகிற கட்டத்துக்கு வந்துக்கி இன்னும் 2 தான் இருக்கு அதில் ஒன்றை வந்து டிலானி விழுத்தாட்டி விட்டான் ஒரு பூரியே சரி பூரி ஏட்டும் சம்பல் அடிப்போம் ஓகேயா உலகெல்லாம் ஓகே சம்பள தேவையான பொருட்கள் நாங்கள் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டோம் இடிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு காட்ட வரும் அதிகமா ஓகே ஃப்ரெஷ்ஷான புளியம்பழம் ஓகே அதிகமா உப்பு இது போட்டு அப்படியே உப்பு போட்டு அடிக்கா உப்பு தான் போட்டு அடிக்க எப்படி அடுத்த போடுங்க அதிகமா அதை போடுங்க வெங்காயம் மாமிதம் ஓகே போட்டுது எல்லாம் வந்து வதக்கி வச்சிருக்கேன் வதக்கி வச்சிருக்கோம் நான் எதை எடுத்தது நாங்கள் இன்னைக்கு ஒரு பொடி தேங்காய் போட்டாச்சு இன்னைக்கு ஒரு பொடி எப்படி முடிஞ்சா அப்பா பரங்கொழியில பூவை கொடுத்து பூரியை கொடுத்து வச்சியாங்க முடிச்சு விட்டீங்க போங்க தீமா நான் போயிட்டு ஓகே போய்தான் சந்தோஷம் இது ஓகே தேங்காய் போவா நல்ல முட்டை தேங்காய் சரியோ பிஞ்சி தேங்காய் சரி வராது என்னடா பிஞ்சு தேங்காய் நல்லா இருக்கும் இதுக்கு பிஞ்சி தேங்காய் பழுக்கல் மாதிரி சம்பளம் பிஞ்சு தேங்காய் வர்றவங்க இளம் தேங்காய் வெண்ணண்டாமான் புளியும் போட்டு துவச்சிடுங்களா துவைப்பாரா நம்ம கையால பானையெல்லாம் துவச்சி அது நல்லா ஐயாவில் செஞ்சதை நம்ம இது இப்படி இருக்கு அதான் கையால் செய்கிற மாதிரி டேஸ்ட் வராதுடா எனக்கு இந்த உரல்ல அடிக்கிறா நல்லா அடிக்கிறேன் என்னதுமா சரி ஏண்ணே உரல்ல அடிக்கிறேன் இடிச்சாச்சு மீது ஓகே கொஞ்சம் அப்படி இறக்கி பாருங்க வீடு அடிக்கண்டு வாவ் முடியாதுண்ணே என்ன கருவேப்பிலை போட்டீங்கடா போட்டோமா வாவ் எல்லாம் போட்டதானே வதக்கி போட்டதான் டேஸ்ட் அடிக்கும் ரைட் பிடிக்கலோ இப்படி பிசைஞ்சு எடுத்தாச்சு ஓகே அது போட்டால் தான் புளிக்கும் இந்த சாப்பாடு செய்யறதுக்கு இந்த அவ்வளோ டைம் எடுக்காது இல்லை இல்லை
ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்க செய்யலாம். உங்களோட வீட்டு எல்லாரும் காலையில அவசரத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு சடாரன்னு செட் பண்ணீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு நாங்க தேவையான காலனியா போடுவோம் கட்டாயம். அதாவது நீங்க செய்யக்கூடிய மாதிரி நிறைய பேர் பார்த்து செய்வாங்களாங்க நீ நாளையில இருந்து. நீங்க செஞ்சு பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு. நாங்க செஞ்சு விடலாம். இது இல்ல அதிகமா பார்க்க போறாங்க. அதிகமா புளியம்பழம் வச்சு விடுங்கடா. என்ன காண வைக்கி ஓகே. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முடிஞ்சுது. நாங்க இப்ப சாப்பிட கூடவங்களும் காட்டுறோம், எப்படி வச்சு காட்டுறோம் எல்லாத்தையும் சேர்த்து. பூரி சாம்பார் எல்லாம் இடிச்சாச்சு. இடிச்சு நாங்க உங்களுக்கு சாப்பிட்டு காட்டணுமா காணொலியில. பூரியை காட்டு வரது பூரி இதுதாங்க நாங்க செய்த இந்தாங்கம்மா. உள்ள போகுது எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒருக்கா புட்டு பாப்போம். புட்டு காட்டுங்க. ஆனா அவ்வளவு ஒண்ணும் இல்லை காத்து அவ்வளவு வெந்திரிக்கணும். அந்த பூரிக்குள்ள சம்பளம் நல்ல பஞ்சமா இருக்கு. அதுக்குள்ள சம்பளம் வைங்களேன். சம்பளம் வச்சு சாப்பிட்டு பாப்போம். இந்த அலுவலி வராய் இது பிள்ளையாடு சம்பல் கூட பிடிக்கும் கடிப்பே எப்படி நீங்க வேணா சரியா சரி நம்ம ஒரு துண்டுமா சின்ன துண்டு இது எடுத்து பாதி எடுத்து இது ரஜிமாவா ஐயே எனக்கு இல்ல அது கொஞ்சம் சம்பல் கூட சாப்பிடலனே ஓகே நான் ரஜிமா சொட்டு சாப்பிடு பட்டிஸ்மா கடிக்கும் பட்டிஸ்மா ஆയിരിക്കും கடிங்களா எப்படி ரஜிமா சூப்பரா இருக்கு சூப்பரா ஐயா ஏன்டா சிரிக்க ரஜிமா சாப்பிட நல்லா இருக்குமா நல்லா இருக்குனே ஓகே காணு டேய் நானே அவனே வந்து நம்மள எப்படி கேட்டல சுவையா இருக்குது சுவையா இருக்குனே சுவையா இருக்கு தானே ரஜிமா லெவல் நான் உனக்கு செஞ்சு காட்டிக்கிறேன் ரஜிமா. ஒரு சில மக்களுக்கு தெரியுமா பூரி சுடுறது தெரியாத இது பாருங்க எப்படின்னு காலையில எல்லாம் காலையில சாப்பாட்டுகளுக்கு இது பின்னேரம் செலவுல செய்து சாப்பிடலாமா நீங்க கதைக்குங்க சாப்பிடறதானேமா சாப்பிடட்டுமே இது வேற மாதிரி இருக்குடா. இது வேற பூரியா சாப்பிடு அப்படியே வீடியோல ஃபுல்லா சாப்பிடுங்களா இன்னைக்கு ஃபுல்லா வீடியோல இருக்குமா? ஓ எத்தனை நீங்க சாப்பிட்டு மிச்சத்தை தான் நாங்க சாப்பிடுவோம். நான் அதுவரையும் கை வைக்க மாட்டேன். 2 பேரும் இல்ல நான் கடைசியா தான் கை வைப்போம். செய்யற சாப்பிடுறது தானே ரெண்டு சாப்பிடட்டும். அப்படி எல்லாம் இல்ல அவன் 2 பேரும் சாப்பிடுது வந்தான். அதான் பிரச்சனை. எப்படி எடுப்பேன்? சரி பாப்பா நீங்க எத்தனை சாப்பிடுறீங்களா? சரி சாப்பிடுறதா 5 சாப்பிடு உங்களுக்கு இல்லையா? சரி 5 இல்ல சரி 5 சாப்பிட வேண்டாம். சரி சாப்பிடு. அதுல இருந்து இல்லையா? நான் சாப்பிடுவேன். வெண்ணிலா கபடி குழு டூல அண்ணா மிது வெண்ணிலா கபடி குழு டூல சூரிய சாப்பிடக்குள்ள அழிக்கிற இது பிள்ளை முதல்ல இருந்து ஆரம்பி அப்படிதான் அருகி பாபு பாபு டேய் எதுக்கு உங்க அப்பா 2 எடுத்து கொடுத்து சாப்பிடுங்கடா. ஓகே அவர் சாப்பிடுறாரு. இதான் முதல்ல இருந்து நாங்க பாதி சாப்பிட முடியலம்மா. ஓகே ஓட்டில வின் பண்ணுவோம் நாய் பாப்போம் பாப்போம். போட்டிக்கடா 2 பேரும் போட்டி. மூணாவது 3-2 பாப்போம் எத்தனை சாப்பிட்றாங்கண்டு. எங்களுக்கு சம்பளம் பஜ்ஜி முடிக்கிறா சம்பல்ல நிறுத்துங்க சாப்பிடணும். இல்ல 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 ஓட்டி ஓட்டி போட்டி போட்டி பாப்போம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எத்தனை சாப்பிட்றாங்க பாப்பமே. ஏண்டா பவுர் வைக்கிறா அவன் நமக்கு தர மாட்டான். நீங்க எழுதி சாப்பிடுங்க. இல்ல இல்ல ரதி அம்மா அவருக்கு நம்ம சாப்பிட தேவைண்டா. ஓகே அட என்ன இவ்வளவு சம்பளம் சாப்பிடுறீங்க? சம்பளம் முடிக்குது. வரால பாப்பா எத்தனை சாப்பிடுறா? 3 அவ 4 ஒரு 3 நீ எத்தனை? 4. நான் இப்ப பாதியா கொடுத்தோம். அதிகமா பார்த்தாவு இருந்தா சிக்கல் ஒன்று தூக்கிடுவோம். என்ன பார்த்து பார்த்து எடுக்கிற ரூல்ஸ் அண்ட் எல்லாத்தையும் சாப்பிடணும். பார்த்து பார்த்து இப்படி போடுறேன்.
பிரச்சனை நான் சாப்பிடுவேன். பா பா பா. போட்டிக்கு நாங்களும் வரலாம் மாட்டேன். இல்ல இல்ல என்னடா உனக்கு சாப்பிடட்டும், என்ன பசியில் இடக்கான காணா காணா. டேய் என்னடா அம்மாடே அடிச்சுட்டாடு எல்லாத்தையும். என்ன கையில மீனு இது பார்த்தா நீங்கள் இதே சாப்பிடுவாங்கடா, நீங்க சொல்லிக்க சாப்பிட்டு பார்த்தா. டேய் விட்டா நமக்கு இல்லடா. சரி காணு, ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்கடா விட்டா. அது அப்படி முடிஞ்சாண்டு அப்படி முடிஞ்சு கொஞ்சம் கமலா கொஞ்சம் மீன் கொஞ்சம் பாரு. முடிச்சு விட்டானுல்றா, கையில மீன் பாரு. முடிச்சு விட்டானுல்றா. பின்ன கார நீ இங்க எங்கடா எங்கடா நாங்க இவ்வளவு கலர முடிஞ்சு எங்கடா பின்ன காணல. மூண்டியா இருக்கும். இது நீங்க ஏற்கனவே வெளியே போய் சாப்பிட மாட்டேன். இல்ல நீ சாப்பிடுங்க, என்னடா நாங்க சாப்பிடுதோம், நீங்க சாப்பிடல பசியில இருக்கு. நீ சாப்பிடுங்க. உண்மையிலே இந்த போட்டி இன்னைக்கு ஏன் வச்சுன்னு சொன்னா, மிளகான்னு சொல்லுவாங்க நான் இல்ல டைம்ல மிது வரல இன்னைக்கு, இல்லாட்டி மிது சாப்பிட்டிவா மிதுவுக்கு தான் ரெண்டு. ஆனா இன்னைக்கு யாரும் சாப்பிடிக்கணும் வருங்க, டிலானியும் மிதுவும் நல்லா இருந்தாடா. அவங்க கணக்கு எடுத்தான் இந்த லஞ்சு வீடியோல காட்டுல பரவாயில்ல முடி எடுத்தா டிலானி எவ்வளவு தெரியுமா? நம்ம சாப்பிடும் முதலே அவர் 10 எடுத்து வீடியோ கட் பண்ணல ஃபுல்லா போட வருங்க பாப்பே. அவன் வீடியோ முடிச்சு கொள்ளாதேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொலியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். சாப்பிடுவோம்.